ஆன்மீக தகவலில் நான் சொன்னேன். அதாவது ரொம்ப குழப்பத்தில் இருந்தால், ரொம்ப மன நிம்மதி இல்லாமல் இருந்தால், சார் எனக்கு மன நிம்மதி தான் சார் வேணும். எனக்கு எல்லாமே இருக்குது சார், பணம் காசு பொருள்லாம் ஓகே, மன நிம்மதி வேணும். என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார். அவர் லைஃப்பில் நடந்த ஒரு பெரிய மாற்றங்களை பற்றி சொல்கிறேன். அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன், சார் மன நிம்மதி வேணும். என்ன பண்ணுறதுனே தெரியல சார், அவ்வளோ மன நிம்மதி. வேலையில் பிரச்சனை, அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனைன்னு எத்தனையோ விதமான சொன்னார். எல்லாம் இருக்குது, ஆனால் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்கா சார் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தார். அப்போ அவருக்கு ஒரே ஒரு வழிபாட்டு முறைகளை சொன்னேன். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் தட். என்ன வழிபாடு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் உழவார பணி அப்படிங்கிற ஒரு பணி இருக்குது. இந்த உழவார பணினா என்ன? கோயிலுக்கு போய் ஏதோ ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணணும். நம்ம சுத்தம் பண்ணுறது, துணி துவைச்சி கொடுக்குறது, அந்த கோஷாலையை க்ளீன் பண்ணுறது, இல்லை அங்கே இருக்கக்கூடிய கோயில் ஏதாவது ஒர்க் இருக்கான்னு கேட்டு உங்களால் முடிஞ்ச பண்ணுங்கள். காலையில் அல்லது சாயந்தரம் போங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹி ஸ்டார்டட் வித் ஈவினிங். டெய்லி சாயந்தரம் போய் அர்த்ததாம் பூஜை முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவார். அப்புறம் காலையில் போக ஆரம்பித்தார். அப்புறம் காலையில் சாயந்தரம் போக ஆரம்பித்தார். அந்த கோயில் பிராமணர் கூட அவர் ரொம்ப ஃப்ரெண்டானார். அவர் போகக்கூடிய பூஜைகளுக்கெல்லாம் இவரும் போக ஆரம்பித்தார். நான் வந்து ஃபஸ்ட்டு நான் தான் சொன்னேன், அவர்கிட்ட போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கோயிலுக்கு போகிற வழக்கங்கள் இருக்குது. என்னை பார்த்து எப்போவுமே ஹாய் ஹலோ சார் எப்படி இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக, ஓகே ஓகே ஓகேன்னு அப்படி போயின்னு இருக்கு. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து அந்த கோயிலுக்கு போகிறேன். அவர்கிட்ட சுற்றி வந்துட்டு டைம் கிடச்சிது. கோயிலில் ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. எப்படி இருக்குது இப்போது லைஃப்பில், ஏதாவது பிரச்சனைகள் எதாவது இருக்கா அப்படின்னா, சார் பிரச்சனைங்கிறது வாழ்க்கையில் வரதான் செய்யும், போக தான் செய்யும். நம்மளாம் நிம்மதியாக இருந்துக்கணும் சார். நிம்மதி தேடிலாம் ஓடக்கூடாது. நிம்மதி எல்லா இடத்துலையும் இல்லாமல் தான் இருக்கும். நம்மளாம் நிம்மதியாக இருந்துக்க வேண்டியதாக, வேறு என்ன பண்ணுறது? அப்படி தான் லைஃப்பை ஓட்ட முடியும். இப்போ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கா சார். இல்லாதா அப்படின்னு சுவாமியை கையில் காமிக்கிறார். அவர் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பிரசாதத்தெல்லாம் எடுத்து எனக்கு கொடுத்தார். கொஞ்ச நேரம் இருந்துட்டு பார்த்துட்டு வந்தேன். அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி அவர் என்கிட்ட, இப்போ அந்த பேசின 3 மாதத்துக்கு முன்னாடி வரும்போது நிம்மதி வேணும் சார், எங்கேயாவது ஓடி போடலாமான்னு தோணி எத்தனையோ விதமாக நெகட்டிவாக பேசியிருந்தார். அடுத்த 3 மாதத்தில் இறைவன் அப்படியே அவர் தலையெழுத்தை மாற்றிட்டார். வாழ்க்கையில் பிரச்சனையெல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் நினச்சிட்டு வருத்தப்பட்டிருந்தா நிம்மதி வருமா, நிம்மதி தேடி ஓடலாமான்னு அவரே என்கிட்ட கேட்குறாரு. அப்படியே 3 months பிஃபோர் ஆஃப்டர் 3 monthsங்கிறத பார்த்தேன். இந்த இதிலெல்லாம் பார்த்தேன், சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பாங்க, அன்று இன்றுன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு 2 பேர்ஸை வந்து நான் வந்து பார்த்தேன். இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் மாற்றங்களே. உழவார பணி பேரூரில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார், ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு மடம். அந்த மடம் கோவையில். அங்கே பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லக்கூடிய இந்த உழவார பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். தர்மபுர ஆதீனம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் இந்த உழவார பணியை பற்றி ரொம்ப அழகாக செய்யும் சிறப்பாக. குமரகுருபர அடிகளார் கோவை மாவட்டத்தில் சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய குமரகுரு சாமி, அவரும் இந்த உழவார பணியை பற்றி ரொம்ப அழகாக எடுத்து சொல்கிறார். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா காஞ்சி ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள், அவரும் இந்த கோயில் விஷயங்கள், கோயிலில் இருக்கக்கூடிய பணிகள் எடுத்து பண்ணுறதில் ரொம்ப முக்கியத்துவம் மகத்துவம் வாய்ந்திருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குருமார்களும் இந்த உழவார பணிக்கு அவ்வளோ முக்கியத்துவமும் அவ்வளோ விசேஷங்களும் கொடுக்குறார். இது மாதிரி நீங்களும் எடுத்து செய்யணும். பிரார்த்தனை பண்ணி. நன்றி, நமஸ்காரம். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகர்.